நாம் ஒன்று நினச்சா அது ஒன்று ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இதுவும். பச்சை பயிர் நைட்டே வந்து ஊற வச்சுருந்தேன். பச்சை பயிர் போட்டு இன்றைக்கி கோவக்காய் பொரியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். எப்போதுமே நான் வந்து வெள்ளை கொண்டக்கடலை தான் யூஸ் பண்ணுவேன். அது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம். என்னோடய ஒர்க் பிளேஸில் கூட நான் இந்த ஒரு பொரியல் எடுத்துகிட்டு போனேன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நான் அந்த மாதிரி இன்றைக்கி வேறு ஒரு பயிரை போட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பயிர் போட்டேன். நான் வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக ஒரு 2 விசில் கம்மியாகவே வேக வச்சுருக்கணும். பட் ரொம்ப குலைவா வேக வச்சதுனால அது பொரியல் வந்து உதிரி உதிரியாக ஆகாமல் கொஞ்சம் கெட்டியாயிருச்சு. பட் நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இன்றைக்கி மசாலா ராகி ரொட்டி செஞ்சுருந்தேன். ஸோ இதுக்கு வந்துட்டு உதிரி உதிரியாக பொரியல் செஞ்சுருந்தா டேஸ்ட் நல்லா இருந்திருக்காது. கொஞ்சம் இந்த கெட்டியாக இந்த தொக்கு மாதிரி ஆனதுனால ரொட்டிக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருந்தது. ஸோ ஒரு விஷயத்தில் நம்ம நினச்சா அது நல்லதா இல்லை அப்படின்னா நம்ம வந்து அது கவலைப்படக்கூடாது. ஏன்னா நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு தான். இது வந்து இன்றைக்கி காலையில் சமையல் விஷயத்தில் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ சமையலுக்கு இப்போ வருவோம். மசாலா ராகி ரொட்டிக்கு வந்துட்டு கேரட், வெங்காயம், கொத்தமல்லி, சில்லி பவுடர், எள்ளு, உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தின் பேட்டர் கன்சிஸ்டன்சியில், அதாவது சப்பாத்தி மாவோட கொஞ்சம் மெதுவாக நீங்கள் வந்துட்டு பிசைஞ்சு பட்டர் பேப்பரில் தட்டி எடுத்துக்கோங்க. பொரியல் நார்மலாக இருக்கிற மாதிரி தான். தேங்காய்க்கு வந்துட்டு சீரகமும் வரமிளகாவை போட்டுட்டு பொரியல் வந்து வேக வச்சதுக்கப்புறம் அந்த பயிரும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள்.